தெனாலிராமன் கதைகள் 277. அதிர்ஷ்டம். விஜயநகர பேரரசில் ஒரு முறை கடுமையான வறட்சி நிலவியது. பல ஊர்களில் பயிர்கள் கருகின. அந்த சமயத்தில் அரண்மனைக்கு வந்த ஒரு சோதிடர், மன்னா, நமது நாட்டில் அதிர்ஷ்டம் குறைந்து விட்டது, அதனால் தான் மழை பெய்யவில்லை என்று கூறி மன்னரை அச்சுறுத்தினார். இதை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் கவலையடைந்தார். அவர் சோதிடரிடம், அதிர்ஷ்டத்தை மீண்டும் வரவழைக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சோதிடர், மன்னா, ஒரு தங்கத்தினால் ஆன பசுவை செய்து அதை அந்தணர்களுக்கு தானம் அளித்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் திரும்பும் என்று கூறினார். மன்னரும் அதற்கு ஒப்புக்கொண்டு பெரும் பொருட்செலவில் தங்க பசுவை செய்ய உத்தரவிட்டார். இதை கவனித்துக் கொண்டிருந்த தெனாலிராமன் அடுத்த நாள் அரண்மனைக்கு வந்தான். மன்னரிடம் சென்று, மன்னா, எனக்கு ஒரு உதவி வேண்டும். என் வீட்டு பசு கன்று ஈன்றிருக்கிறது. ஆனால் அதற்கு பால் கொடுக்க என் பசுவிடம் பால் இல்லை. தங்கத்தால் ஆன பசு இருந்தால் அதனிடமிருந்து பால் கறந்து என் கன்றுக்குட்டிக்கு கொடுக்கலாமா என்று கேட்டான். மன்னர் சிரித்து கொண்டு, தெனாலிராமா, என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாய்? தங்க பசு என்பது வெறும் பொம்மை. அதிலிருந்து எப்படி பால் வரும்? கன்றுக்குட்டிக்கு பால் வேண்டுமானால் உயிருள்ள பசுவிடம்தானே பால் கறக்க முடியும் என்றார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, தாங்கள் சொல்வது எவ்வளவு உண்மையானது. உயிரற்ற தங்க பசுவிலிருந்து பால் வராது என்று உங்களுக்கு தெரிகிறது. அப்படியானால் உயிரற்ற தங்க பசுவை தானம் செய்தால் மட்டும் அது எப்படி அதிர்ஷ்டம் என்னும் பலனை தரும் என்று கேட்டான். தன் தவறை உணர்ந்த மன்னர் சோதிடரின் பேச்சை கேட்டு ஏமாந்ததை எண்ணி வெட்கமடைந்தார். உடனடியாக சோதிடரை அனுப்பிவிட்டு அந்த பணத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி செய்ய பயன்படுத்த உத்தரவிட்டார். தெனாலிராமனின் தெளிவான கேள்வி மன்னரின் அறிவை தெளிவுபடுத்தியது. மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நீதி. அதிர்ஷ்டம் என்பது உழைப்பிலேயே உள்ளது, மூட நம்பிக்கையில் அல்ல. மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.